என் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவரது இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக உட்கார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை என்னோடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவன் கடந்து வர கிருபை செய்தார். முதலாவது ஓய்வு நாளிலே அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எல்லோரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மீது தியானமாக இருக்கின்ற மனுஷனுக்கு வருகின்ற எல்லா செழிப்புகளும் ஆசீர்வாதங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் வருவதாக. இந்த நாளிலும் கூட திருச்சபை நமக்கு கற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான வேத வாக்கியம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டது? இவைகளைத்தான் இந்த நாளிலே திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கின்றது. கிறிஸ்து வருகை நாட்களிலே அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மனு உருவாய் மாறியது. தேவன் அந்த வார்த்தையை மனுவாக மாற்றினார். இதுவரை ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கேட்கக்கூடியதாக இருந்தது, எல்லாருக்கும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வார்த்தை மனிதனாக மாறி வந்த போது பொதுவாக சொல்வார்கள் என்றால் படக்காட்சியின் மூலமாக விளக்குவது, காணும் பொருளை கொண்டு நாம் விளங்கிக் கொள்வது. சிறு பிள்ளைகளுக்கு இதுதான் இந்த நாட்களிலே பாடத்திட்டமாக இருக்கும். ஒரு காலத்திலே வார்த்தைகளின் மூலமாக ஆசிரியர் போதித்துக் கொண்டே இருப்பார், பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அந்த கலைகளெல்லாம் மாறிவிட்டது. சிலபஸ் எப்படி இருக்கிறது? நீங்கள் எந்த ஒரு பொருளையும் காண்பித்து பிள்ளைகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் பிள்ளைகள் எளிதாக அதை புரிந்து கொள்வார்கள். இது பாடத்திட்டத்தை அமைத்து கொடுத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பாடத்திட்டம் எங்கே அமைத்து கொடுக்கப்பட்டது? இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த போது கடவுளுடைய வார்த்தையாக இருந்த கடவுள் வடிவம் எடுத்து வந்தார். அந்த வடிவத்தை கண்ட போது ஜனங்கள் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டார்கள். எனவே திருச்சபை நமக்கு சொல்லி இருக்கின்றது, அவருடைய வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க. எதற்காக கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்திலே வருகிறது என்பதை 3 பகுதிகளில் காணப்பட்ட 3 நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எதற்காக கடவுளுடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற நன்மைகள் என்ன? இதனாலுடைய முதலாவது வேத பகுதியை யாவரும் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த பகுதி நாம் எல்லோரும் அறிந்த ஒரு பகுதி தான். ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த எலியா என்கின்ற தீர்க்கதரிசி, தேவனுக்காக கர்மேலிலே போராடி யுத்தம் செய்த தீர்க்கதரிசி, தேவனுடைய ஆவி இறங்கி வந்து எலியாவை இவனே என்னுடைய உண்மையான ஊழியக்காரன் என்பது என்று சாட்சி உரைக்கப்பட்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி தடுமாறி போனார். 18வது அதிகாரத்திலே பலமான அடையாளங்களை செய்தார். 400 பேரை கர்மேல் பர்வதத்திலே வைத்து பாகாலை வழிபடுகின்ற ஜனங்களை அவன் வெட்டி போட்டான். ஒரு வீரமான ஒரு மனிதனாக இருக்கின்றான். அடுத்த நிகழ்விலே அவன் முழுவதுமாக சோர்ந்து போய்விட்டான், தடுமாறி விட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள். ஏனென்றால் இதுவரை தேவ வார்த்தையை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய காதுகள், தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே பயந்து கொண்டிருந்த அவனுடைய இருதயம் இந்த பகுதியில் ஆரம்பிக்கும் போது சொல்லுகின்றது, அங்கே ஏசபேல் என்கின்ற ஒரு பெண்மணி அவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை பேசுகின்றார். இதுவரை எந்த ஒரு மனிதனும் பேசினாலும் அந்த வார்த்தைகளை அவன் காதுகள் கேட்கும், அவனுடைய உள்ளம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரமே அவனுடைய உள்ளம் திறந்திருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலை ஆரம்பிக்கும் போது சொல்லுகின்றது, ஏசபேல் என்கின்ற ஒரு பெண்மணி சொல்லுகின்றார், 400 பாகால் தீர்க்கதரிசியை, என்னுடைய ஊழியக்காரர்களை, என்னுடைய கடவுளை பூசையிடுகின்ற 400 பேரை நீ வெட்டி போட்டாயே, 4
போடவில்லை என்றால் கடவுள் எனக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யுங்களவர் என்று சொல்லி அவர் ஆணையிடுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் எலியாவிற்கு நடுக்கம் உண்டாயிற்று. அந்த நடுக்கத்தினாலே அவன் என்ன செய்கின்றான், இனி வாழ்ந்தது போதும் என்று சொல்லி அவனுடைய நோக்கத்தை மறந்தவனாக அவன் சூறை செடிக்கு நேராக சென்று ஒரு வனாந்தரத்திலே படுத்துக் கொள்கின்றான். சூறை செடிக்கு நேராக இருந்து அவன் படுத்து தூக்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவதூதன் வருகின்றார். தேவதூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புகின்றார். எழுந்து பார்க்கின்றார், அவருடைய தலைக்கு அருகே ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஆகாரம் தருவார், போஷிப்பார், நம் தாகம் தீர்ப்பார். ஆகாரமும் தாகமும் தலைக்கு பின்னால் இருக்கின்றது. எலியாவிற்கு ஒரு நம்பிக்கை, ஏனென்றால் ஆண்டவர் காகங்களை கொண்டு நம்மை போஷித்தவர் ஆகிட்டு ஏதாவது ஒரு காக்கா கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கும், அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஏதோ ஒரு காகம் கொண்டு வந்து இந்த ஆகாரத்தை வச்சுட்டு போயிருக்கும். ஏனென்றால் இவருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால இவர் இந்த அற்புதத்தை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ரொம்ப சாதாரணமா நம்மளாம் எந்திரிச்சு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது நம்ம வீட்டுல ஒரு பெட் காஃபி இருந்தாலே சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு தான் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்கிறாரு, நான் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பெட் காஃபி, சரிங்களா, அதுவே நமக்கு அற்புதம் தான் இல்லையா? வீட்டுக்காரர் ஒரு பெட் காஃபி போட்டு கொடுத்தாவே பெண்களுக்கு ஒரு பெரிய அற்புதம். ஏங்கப்பா என்ன மனமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஆண்டவருடைய தூதன் வந்து அவனுக்கு ஆகாரத்தை வைக்கின்றார், எடுத்து சாப்பிடுகின்றார், மீண்டுமாக உறங்கி விடுகின்றார். அவன் நினைத்தான் தேவன் தருகின்ற ஆகாரம் நம்முடைய வெறும் அகத்தை போஷித்து நாம் நல்ல ஓய்வெடுப்பதற்கு என்று எண்ணிவிட்டார். கடவுள் நமக்கு ஆகாரம் கொடுப்பது நீங்கள் ஓய்வாய் இருப்பதற்கு அல்லவே அல்ல. தேவன் நம்மை ஆகாரம் கொடுத்து நம் தாகத்தை தீர்ப்பது நாம் ஓய்வெடுக்க அல்லவே அல்ல. இவன் ஆகாரத்தை உண்டு தண்ணீரை குடித்து மீண்டுமாக படுத்து விட்டான். மீண்டுமாக வந்து எழுப்புகின்றார். எழுப்பி, நீ சரியா சாப்பிடல, நீ நல்லா சாப்பிடு, ஏனென்றால் இனி நீ நடக்க வேண்டிய தூரம் மிக பெரியது. அவன் அந்த வார்த்தையை கேட்டு மீண்டுமாக ஆகாரம் கூடுகின்றான். அவனை நடத்தி முடித்து வருகிறார். 40 நாட்கள் நடக்கின்றார். இந்த 40 நாட்கள் என்பது ஒரு விசேஷித்த காலங்கள். மோசே 40 நாட்கள் ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவருடைய பிரசன்னத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகாரம் அவருக்கு தேவைப்படவில்லை, பசி அவருக்கு உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே நடத்தப்பட்ட போது 40 நாட்கள் அவருக்கு பசி உண்டாகவில்லை. அது பிறகுதான் அவருக்கு என்ன வருது, பசி வருது. அப்போ என்ன வந்துருச்சு, சோதனையும் சேர்ந்து வந்துருச்சு. உபவாச கூட்டத்தில் பசி வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், சோதனை கூட வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 40 நாட்கள் ஒரு விசேஷித்த அனுபவம். அந்த 40 நாட்களுக்குரிய பலனை ஆண்டவரே தருகின்றார், ஆகாரம் தந்து தருகின்றார். தந்து நேராக அவனை ஓரே பர்வதத்துக்கு நேராக அழைத்து வருகின்றார். ஓரே பர்வதத்தில் நிற்கின்றார். இதுவரை ஒரு தடுமாற்றத்தோடு பயந்த நிலைமையிலே அவன் வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நிற்கின்றான். அவனுடைய மனதிலே இப்ப இருக்கின்ற காரியம், போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்தது போதும், இனி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் நீதிமானாக இருந்தேன், உமக்காக வைராக்கியம் கொண்டேன், உமக்காக ஊழியம் செய்தேன். ஆனால் இங்கே நெருக்குதல்கள், பிரச்சனைகள் எனக்கு விரோதமாகவே வருகின்றது. நான் உண்மையிலே பக்தி வைராக்கியமாக இருந்தேன், அநேக ஜனங்கள் என்னை கொலை செய்வதற்கு தேடுகிறார்கள். நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் இந்த மனிதரை பலப்படுத்துவதற்காக தான் இயேசுவினுடைய வாயின் செய்தியை அவளே ஒரு ஆளை அனுப்பி இவங்களுக்கு சொல்லுகிற விதத்துல செய்தார். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு, அதை மறைச்சி, அந்த ஆலோசனையை மறைச்சி நேரடியாக கொண்டு வந்து போர் சேவலை நிப்பாட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க எப்படிலாம் பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா நம்முடைய பிள்ளைகளை. இவன் நினைக்கிறான், நான் நீதிமானை நடந்தேன், கர்த்தர் என்னை கவனிக்கவில்லை, எனக்கு உதவி செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கை போதும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்குது. மோசேக்கு வந்தது, பின்னாட்களில் பவுலுக்கு வந்தது. அவர்களெல்லாம் தேவனோடு வாழ்வதற்காக இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லி எண்ணினார்கள். ஆனால் இவனோ விரக்தியிலே என் வாழ்க்கை போதும் என்று சொல்லி எண்ணுகின்றான். தேவனோடு வாழ்வதற்கு என் வாழ்க்கை போதும் என்று சொன்னால் ஆசீர்வாதம், விரக்தியிலே என் வாழ்க்கை போதும் என்று சொல்லி எண்ணினால் அது சாபம். இங்கே இவன் சொல்லுகின்றான், நான் வைராக்கியமாய் இருந்தேன், உமக்காக வேலை செய்தேன், நான் ஒருவன் மாத்திரமே எஞ்சி இருக்கிறேன், நான் ஒருத்தன் மட்டும்தான் ஆண்டவரே, வேற யாருமே கிடையாது. அவன் நினைக்கிறான், நான் மட்டும்தான் இருக்கிறேன், தனிமையை எண்ணுகின்றான், நான் மட்டும்தான், இந்த பிரச்சனை வேற யாருமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை. நிறைய நேரத்தில் மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க, எனக்கு மட்டும்தான்
மட்டும்தான் அந்த பிரச்சனை, வேற யாருக்குமே இந்த பிரச்சனை கிடையாது. நான் வாழ்வதை காட்டிலும் சாவது மேல் என்று சொல்லி எண்ணுவார்கள். இதன் மத்தியிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கின்றார். 9வது வசனத்தை வாசிங்க. அங்க பாருங்க, 40 நாள் அழைச்சி நேரடியா கொண்டு வந்து ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எலியாவே, இங்க உனக்கு என்ன? ஒன்னு நானே இந்த வேலை செய்வதற்காக இப்படி வந்து நிற்பதற்காக அழைக்கவில்லை. உன்னை அழைப்பது ஜனங்களுக்காக. நீ நிற்க வேண்டிய இடம் ஜனங்களின் மத்தியில். நீ நிற்க வேண்டிய இடம், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய இடம் ராஜாக்களுக்கு முன்பாக. ஆனா நீயோ என்ன செய்யற? ஏன் முன்பாக வந்து நிற்கிற? இதை ரொம்ப விளக்கமா வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு இது தேவைங்க, அது தேவைங்க, ஆண்டவரே எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண வரோம். பாத்தீங்களா? இதுதான் இந்த இது, வேற ஒண்ணும் கிடையாது. நீ ஏன் இங்கே வந்து இருக்கிற? உன்னை இதற்காக கிடையாது. இவைகளுக்கான போஜனத்தை நான் உனக்கு தந்து விடுவேன், உடையை தருவேன், ஆகாரம் தருவேன். இவைகளை குறித்த கவலை உனக்கு தேவையில்லை. உனக்கு சுகம் தருவேன், ஆரோக்கியம் தருவேன். இதை குறித்த கவலை, இதை குறித்த விண்ணப்பம் உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. மாறாக தேவனுடைய ஜனத்திற்கு என்ன இங்கே வேலை? நீ தேவனுடைய ஜனமானது ஜனங்களின் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வித்தியாசமாய் வருகின்றது. கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய மனதை மாற்றுகின்றது. அவனுக்கு வழிகளை திறக்கின்றது. வாழ வேண்டாம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பியவன் அவனுக்கு ஒரு புதிய வாசலை திறக்கின்றது. வாழ வேண்டாம் என்பவனுக்கு செத்தானா? இறந்து போனாரா? எலியா. வாழ வேண்டாம் என்ற நிலையில் இருந்தவனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே சாவே என்று ஒன்று இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மாற்றுவார் பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எவ்விதமாய் மாற்றி விடுவார். வாழவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான், உனக்கு சாவே வேண்டாம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் ஆண்டவருடைய தன்மை. ஏனென்றால் அவர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் நீதிமானாக இருந்தேன், நான் பக்தி வைராக்கியம் இருந்தேன். அவருக்காக பட்ட ஒரு பிரயாசங்களையும் அவர் மறுப்பதற்கு மனுபுத்திரன் அவர் இல்லவே இல்லை. அவருக்காக நீங்கள் படுகின்ற எல்லா பிரயாசங்களையும் அவர் கவனிப்பார். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உன் சர்வாங்க தகனபடி எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், நீ ஆண்டவருக்கு என்று வெளிப்படுத்துகின்ற எல்லா நீதியின் கிரியையும் ஆண்டவர் ஒருபோதும் மறந்து போய்விடுபவர் அல்ல. தடுமாற்றத்தின் மத்தியிலே அவனுடைய வார்த்தை, அவன் அப்படி பேசுறதுனால அவனுக்கு தண்டனை இருக்கணுமா இல்லையா? கட்டாயமா உண்டு, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன அப்படின்னா அவன் வாழ்க்கையில் அற்புதம் அப்படியே இருந்து போச்சுங்க. ஒண்டர்ஃபுல் ப்ராஃபட். அவர் வந்து அற்புதம் செய்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் அற்புதம் பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எலியா அப்படிதான் பண்ணியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து ஆகாரம் கொடுத்தாரு, எலியா ஆகாரம் கொடுத்திருப்பாரு. இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார்கள், எலியா உயிர்ப்பித்திருப்பாரு. எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் மிஸ்ஸி. என்ன அப்படின்னா அவர் தன் வாழ்க்கை போதும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ஆண்டவர் அதோடு நிப்பாட்டிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இனிமேல் மோஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்து, நீ இப்படிப்பட்ட ராஜாக்களை உண்டாக்கு, அவங்கள போய் அபிஷேகம் பண்ணு, போதும் நீ எனக்கு ஊழியம் செஞ்சது. ஒரு பெரிய மகிமையே எனக்கு இல்லையா? சட்டுன்னு போயிருச்சு. சுவாரஸ்யமா முடிய வேண்டிய அந்த அவருடைய முடிவுகள் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்டான் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, கர்த்தர் முடியாது என்கின்றதை ஆண்டவர் முடித்து தருவார். உங்க வாழ்க்கையில இனிமேல் வழியே இல்லை அப்படின்னா அவர் திறந்து விடுவார். அவர் திறந்த வாசலை உங்களுக்கு வைப்பார். இனிமேல் இது கட்டப்படாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக கட்டுவார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுத்து அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் இந்த மாதிரி செய்யுமா, உன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கிற. 2 தடவை பார்த்தீங்கன்னா அவன் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லுவான். ஒரே ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப சொல்ல உடனே ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இனிமேல் இவனை பயன்படுத்த வேண்டாம், இவன் அதோட போதும், இவனை நம்ம கூப்பிட்டு வச்சு விடுவோம், அவ்வளவுதான். சரிங்களா? எப்பொழுதுமே துதித்து கொண்டிருப்பாரு இல்லையா? ஒரே கவியை சொல்லி சொல்லி இனிமேல் தேவதூதனை போல இருக்கட்டும், இனிமேல் இங்கே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவனை போதும் என்று சொல்லி வைத்து விட்டார்.
தடுமாற்றமான நிலைமையில, நீதிக்காக போராடுகின்ற சூழ்நிலைகள்ல, நமக்கான நெருக்கங்கள் பெருகும் போது, பிரச்சனைகள் பெருகும் போது, வாழவே வேண்டாம் என்று முடிவெடுக்கின்ற நேரத்திலே தேவனுடைய வார்த்தை எதற்காக வருகின்றது? உங்களுக்கு வாழ்வை தருவதற்காக. இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். இந்த மனிதன் சாகும் போது, இந்த உலகமானது சாவுக்கிணராக சென்று கொண்ட போது, ஆண்டவர் சாவை தனதாக்கி கொண்டு நம் யாவருக்கும் வாழ்க்கையை தந்தார். இதற்காகத்தான் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் இந்த நம்முடைய வார்த்தையை தந்து அவனுக்கு எப்படி ஒரு வாழ்வை தந்தாரோ, அவ்விதமாக இங்கே கூடியிருக்கின்ற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தரும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரில் மரத்தை வைத்து விடு, கரங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இரண்டாவதாக வெளிப்பட்டுள்ள விசேஷம் 10வது அதிகாரம் என்னோடு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 8வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்குள்ள பகுதியில் அங்கே ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. 9வது வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு தூதன் வருகின்றார். இந்த நிகழ்ச்சி நீங்கள் எசேக்கியேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒப்பான ஒரு நிகழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 2, 3 அதிகாரங்களில் இதே நிகழ்ச்சி திரும்பவுமாக சொல்லப்படும். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. கர்த்தருடைய புஸ்தகம், அந்த கர்த்தருடைய புஸ்தகத்தை நீ உண் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த மனிதன் அந்த கர்த்தருடைய புத்தகத்தை வாங்கி உண்கின்றார். உண்ணும்போது அந்த கர்த்தருடைய புத்தகம் அவனுக்குள்ளாக ஒரு தைரியத்தை தருகிறது. அவனுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை. எசேக்கியேலுக்கு நீங்க 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பையனாக இருக்கிற நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஜனங்கள் மிகுதி, இவர்களுடைய பாவம் மிகுதி, ராஜாக்கள் அவர்களுடைய கொடுங்கோலாட்சி மிகுதி. இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு எப்படி எதிர்த்து நிற்கும்? அவர்களுக்கு எப்படி நம்மால் எதிர்த்து நிற்க முடியும்? தேவ வார்த்தை ராஜாக்களுக்கு எதிராக, ஜனக்கூட்டங்களுக்கு எதிராகவே இருக்கின்றது. இந்த ஜனக்கூட்டங்களுக்கும் ராஜாக்களுக்கும் எதிராக உள்ள தேவ வார்த்தையை எப்படி உரைப்பது? இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே விழுந்து கிடக்கின்றது. பாவத்துக்கு எதிராக தேவன் தருகின்ற அந்த கண்டிப்பான எச்சரிப்பின் வார்த்தையை எப்படி நான் உரைப்பது? இந்த வார்த்தையை நான் உரைத்தால் அவர்கள் என்னை கொன்று போடுவார்களே, அவர்கள் எனக்கு எதிராக திரும்புவார்களே, நான் என்ன செய்வது? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை சாப்பிட்டு, இந்த வார்த்தை என்ன பண்ணிடு? சாப்பிட்டு உட்கொள். இந்த வார்த்தை உனக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை உனக்குள்ளாக இருக்கும் போது நீ பலன் அடைவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலன் கொள்ள செய்யும். இரண்டாவது அதுதான். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது வழியற்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு வாழ்வளிக்கும். இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை பலவீனமான நேரங்களிலே உனக்கு பலன் தரும். இந்த வார்த்தையை நீங்கள் உண்ணும் போது இந்த வார்த்தை உங்களை பலன் தந்து ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ராஜாக்களுக்கு முன்பாக நீங்களா போய் நின்றீங்கனாலும் உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா ராஜாவுடைய கோபம் சிங்கத்தினுடைய கெர்ச்சிப்புக்கு சமானமானது. அவ்வளவு கோபக்கார ராஜா. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சுமந்துட்டு போய் நின்றீங்கன்னா ராஜாக்களின் கோபத்துக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்களால தைரியமாக எங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்த முடியும். இவங்க கோபிச்சுக்கிடுவாங்க, அவங்க கோபிச்சுக்கிடுவாங்க, இப்படி முகதாட்சியை நம்மால் பார்க்கவே முடியாது. தைரியமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடிய ஆற்றலை தேவ வார்த்தை முன்னே நமக்கு வழங்கும். தேவ வார்த்தையின் துணையின்றி உங்களால் உள்ளதை உள்ளதென்று சொல்ல முடியாது. உள்ளதை உள்ளதென்று சொல்லினாலும் அதற்குள்ளாக உங்களுடைய சுயநலம் கலந்திருக்கும். ஒரு இடத்துல உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவீங்க, இன்னொரு இடத்துல உள்ளதை எதுக்குங்க சொல்லிட்டு வாயை மூடி மௌனமா இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொரு இடத்துல உள்ளதை மாற்றி பேசி
சுயநலமாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, எந்த இடத்தில் இருந்தாலும் உள்ளதை உள்ளதென்று பேசக்கூடிய ஒரு வலிமை நமக்குள்ளாக வரும். அதுக்காக தூதன் சொல்றாரு, நீ இந்த வார்த்தையை, புஸ்தகத்தை வாங்கு. இந்த புஸ்தகத்துல கர்த்தருடைய பாவம் செய்கின்ற ஜனங்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா வார்த்தைகளும் அடங்கி இருக்கின்றது. எச்சரிப்பு செய்திகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ வாங்கி படிப்பதோடு மாத்திரமல்லாது அதை உட்கொண்டு விடு. அது உன் வாய்க்கு மதுரமாக இருக்கும். வயிற்றுக்கு எப்படி ஆகும்? வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். நான் அப்படி இப்படி நினைச்சேன், சும்மா விளையாட்டு நினைச்சேன். வயிற்றுல புளிய கரைச்சிடும் உங்களுக்குள்ள. ஏன்னா அது தப்பு நம்ம பண்ணாலும் நமக்கும் என்ன ஆயிரும்? இதே தண்டனை தான் வரும். அப்படிதானே? பொதுவா சாம்பல் புதன் அன்னைக்கு நான் ஆராதனையின் போது தேவ கோபாக்கினைய ஆண்டர்ல இருந்து ஒவ்வொரு ஆலயத்திலையும் சொல்றது வழக்கம். அது முந்தைய காலங்களில் இருக்கிற ஒரு அழகான ஆராதனை முறைமை. காலப்போக்கிலே அந்த ஆராதனை முறைமைகள் குறைந்து விட்டது. தேவ கோபாக்கினை கூறுவது, பிறருடைய நிலத்திலே எல்லையை ஒட்டி போட்டால் அல்லது ஒரு அடி தள்ளி போட்டால் அவன் சபிக்கப்பட கடவன் அப்படிங்கிற இந்த லேவியரான புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை எடுத்து வாசிப்பேன். உடனே ஜனங்கள்லாம் எந்த என்ன சொல்லணும்னா ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஆமேன்னு என்ன ஆயிடுச்சு? நான் பக்கத்து வீட்டில் ஒரு கொஞ்சம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில சாபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பழைய பாட்டு காலத்துல ஜனங்கள் இப்படியெல்லாம் சொல்லும் போது உரத்த சத்தமாக ஆமேன் ஆமேன் என்று சுற்றி பதில் சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உரைக்கப்படும் போது, அந்த தேவ கோபாக்கினை கூறும் போது ஜனங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பயம், ஜனங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம். இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே காணப்பட்டால் என் வாழ்க்கை அழிந்து போய்விடுமே. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அது உங்க வயிற்றுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமானது. அதுவும் மருந்து மாதிரி. மருந்து எல்லாமே எப்படி இருக்கும்? கசப்பா தான் இருக்கும் இல்லையா? மருந்து எல்லாமே கசப்பா தான் இருக்கும். ஆனா அது உன்னை ஆரோக்கியப்படும். அது உனக்கு ஆரோக்கியத்தை தரும், பலன் உண்டாக்கும், பயத்தை நீக்கி போட்டுரும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தின் பலனை ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே அறிவிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாகும், அவனுக்கு பலன் உண்டாங்க. நீ ஒரு வார்த்தை சொல். நீ வர வேண்டாம், எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், பார்க்க வேண்டாம். நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் நீதிமான் அல்ல. இந்த பகுதி தான் பாத்தீங்கன்னா அங்க எலியா நீதிமான் அல்லன்னு பாரு. அவர் தப்பிச்சு ஓடுறதுக்கு நீதிமான் அல்லன்னு சொல்லுவாரு. இங்கே நிருபதிபதி பாத்தீங்கன்னா அவர் உணர்ந்து சொல்லுவார், ஆண்டவரே நான் நீதிமான் அல்ல, நீர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார், என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். அவருடைய வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு. அப்ப ஆண்டவர் எதிர்த்து ஒரு உலகத்துல வார்த்தை வடிவமானார். ஏனென்றால் நம் யாவரையும் வல்லமைப்படுத்த அவருடைய வல்லமை எதிர் அடங்கி இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, திருப்பி அடிக்கிறதுல வல்லமை, திருப்பி அடிக்கிறதுல வல்லமையே கிடையாது. வழியை தாங்குவதுதான் வல்லமை. இயேசு கிறிஸ்து திருப்பி அடிக்கிறதுடைய வல்லமையை எங்கேயும் நிரூபிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியும் தன்னுடைய பேச்சாற்றலை நிரூபிக்கவே இல்லை. சில இடங்களிலே அவருடைய மௌனம் அழகாய் இருந்தது. அவர் பேசுவதை காட்டிலும் அவருடைய மௌனம் சில இடங்களிலே மிகவும் அழகாய் இருக்கும். நீங்க எண்ணி பாருங்க, அவர் திருப்பி அடிக்க மாட்டாரு. ஏற்றுக்கொள்வது அவர் மிகவும் அழகாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொள்வது எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். கருவிலே பிள்ளையை சுமக்கும் போது தாய்க்கு உபாதைகள் உண்டு, உண்டா இல்லையா? நிச்சயம் உண்டு. தாய்க்கு உபாதைகள் உண்டு. அதை உணர்கின்ற ஒவ்வொரு தகப்பனும் ஒரு தாயாம். அல்லேலூயா. தாய்க்கு உபாதை உண்டுங்கிறத உணர்ற ஒவ்வொரு ஆணும் தாய் தான். தாய்க்கு உபாதைகள் உண்டு. தேவனுடைய சரீரத்திலே வழிகள் உண்டு. ஆனால் அவருடைய கருவிலே நாம் இருக்கின்றோம். நாம் மீட்கப்பட வேண்டும். எனவே ஆண்டவர் வழிகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். கிறிஸ்துவின் மாணவர்களே, வழிகளை தாங்கக்கூடிய அந்த வலிமையை, பலனை ஆண்டவர் தருவார். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் தருவார். கவலைப்பட வேண்டாம். மூன்றாவதாக லூக்கா 9வது அதிகாரம் 39 45 வரை வசனங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. இந்த பகுதி தான் எந்த ஒரு வீட்லையும் குழந்தை பிறந்தாலும் இந்த பகுதியில தான் வசனம் பண்ணியிருக்கு. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு பகுதி. இங்கே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அதை கூறி அறிவிக்கின்ற மரியாள் அந்த வார்த்தையை கேட்ட போது கருவில் இருக்கின்ற குழந்தை கழிவாய் சொல்லிட்டு நம்மை கழிவுற செய்யும் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தை நம்மை கழுவுற செய்யும். எங்க மலைகள் செம்மறிய ஆட்டை போல துள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தை உயிரற்ற ஒரு மலை, உயிரற்ற ஒரு கற்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது துள்ளும் போது அது உயிருள்ள ஜீவன், வயிற்றுக்குள் இருக்கின்ற கரு உயிர், அது என்ன பண்ணுமா? சும்மா இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அது துள்ளியது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்குள்ளாக ஒரு களிகூறுதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார், சந்தோஷம் எல்லாருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கிராமத்துக்கு வந்திருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வந்தா பயப்படுறது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசுகள் தான் பயந்துருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையா ஐயோ அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? அங்கே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையா அது கேட்பதற்கு இனிமையாக இருக்குமே, என் நாவுக்கு அது சுவையாக இருக்குமே. வயிற்றுல கொஞ்சம் புளிய கரைக்க தான் செய்யும், இருந்தாலும் அதை நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கை தப்பிச்சிடுமே, நித்திய ஜீவனுக்கு நேரம் நான் தப்பிச்சு போயிடலாமே அப்படின்னு எண்ணிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தை ஸ்பெஷல். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவர் ஸ்பெஷல், ரொம்ப சிறப்பானவர். அவர் வார்த்தையா இருந்தால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும், புரிவதற்கு கடினம் இல்லையா? வார்த்தை எப்பவுமே புரிவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தை வடிவமான அவர் எவ்வளவு அளவுள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த வடிவம் சிதைக்கப்பட்டது, அந்த சிதைவிலும் கூட ஒரு அழகு இருந்தது. அந்த வடிவம் மௌனமாக இருந்தது, அந்த மௌனத்திலும் ஒரு அழகு இருந்தது. அந்த வடிவம் சுற்றி திரிந்தது, அந்த சுற்றி திரியும் போது நாம் எல்லோரும் நன்மையை பெற்றுக் கொண்டோம். அல்லேலூயா. வார்த்தை, தேவ வார்த்தை இந்த நாளிலே நம்ம கீழே கடந்து வந்திருக்கிறது. குழப்பங்களில் இருக்கிறீர்களா, தடுமாற்றங்களில் இருக்கிறீர்களா? தேவ வார்த்தை உங்கள் தடம் மாறாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நன்மையை தரும், வழி திறக்கும். வழி தெரியாமல் இருக்கின்றவருடைய வாழ்க்கையிலே புதிய வார்த்தை ஆண்டவர் திறப்பார், புதிய நன்மைகளை திறப்பார். நம்புங்கள், அவருடைய வார்த்தை சொன்னதை செய்யும். அந்த வார்த்தை ஒன்றும் நிறைவாற்றாமல் வெறுமையாய் ஒருபோதும் திரும்பவே திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரிய வல்லமை இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பவே திரும்பாது. எனவே அந்த வார்த்தையை நம்புங்க. உங்களுக்கு வாழ்க்கையை, புது வாழ்க்கை. எளியா சாகரேங்கிற நீ சாகவே மாட்டேன். அல்லேலூயா. சாகரேங்கிறவன சாகவே மாட்டேன் விட்டு அப்படி மாற்ற முடியுமாங்க? வழியே இல்லை. நான் ஏராளமான வழிகள், பிள்ளைகளே இல்லை, ஏராளமான பிள்ளைகள், இருப்பதற்கு இடம் இல்லை. ஏசாயா இல்லையா? பிள்ளைகள் இருந்த உனக்கு ஏராளமான பிள்ளைகள், இருப்பதற்கு இடம் இல்லை, நெருக்கமா இருக்குன்றாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை தரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தை உன் பயத்தை நீக்கி போடும், உன்னை பலப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வலிமையை தரும். அந்த வலிமை பிறரை அடிப்பதற்கல்ல, பிறருக்காக அடிகளை தாங்குவது, பிறரிடத்திலே பேசி ஜெயிப்பதற்கல்ல, பிறருடைய பேச்சையும் ஏளனத்தையும் ஏற்றுக்கொள்வது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கழிவுறச்சு அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது நீங்க எந்த நிலைமையில், நீங்க கருவில் இருந்தாலும், இருட்டறையில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு மகிழ்ச்சி, உடனே ஒரு சந்தோஷம், உடனே ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் கீர்த்தனைகளிலே 33வது பாடலை பாடுவோம். நம்மளுடைய 2வது காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.